மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக்கின் 11வது ஆளுநர் குழு கூட்டத்தில் நீட் தேர்வு கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களை பாதித்துள்ளதை சுட்டிக்காட்டி அத்தேர்வுக்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிப்பதையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் MBBS, BDS மற்றும் ஆயுஷ் படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்தையும் நிரப்ப தமிழ்நாட்டிற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதையும் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி உள்ளார்கள். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019, இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம் 2020, ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய சட்டம் 2020 மற்றும் தொடர்புடைய பிற மைய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை மேற்கொண்டு நீட் நுழைவு தேர்வு முறையை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு பொது தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநில அரசே மருத்துவ மாணவ சேர்க்கை நடத்தி கொள்ள வழிவகை செய்ய வேண்டும். நீட் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கல்வி என்ற பொருண்மையை பொது பட்டியலில் இருந்து மானிய பட்டியலுக்கு மீண்டும் மாற்றுவதுதான். அவ்வாறு மாற்றம் செய்யப்படும் வரை இடைக்கால தீர்வாக ஒரு கருத்தை, ஒரு புதிய சிந்தனையை ஆட்சிக்கு வரும் முன்பே கல்வியாளர்கள் மற்றும் அரசியல் சாசன சட்ட வல்லுநர்களின் பரிசீலனைக்காக நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்திருந்தார். கல்வி தொடர்பாக மாநிலங்கள் ஏற்றும் சட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்றை கூடுதலாக உருவாக்கலாம் என்பதே அந்த கருத்து. ஒரு ஆக்கப்பூர்வமான மற்றும் ஆரோக்கியமான விவாதம் நடந்தால் நிச்சயம் வழி பிறக்கும் என்பதே நம் முதல்வரின் எண்ணம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று நாம் கொண்டு வரும் தீர்மானத்தின் மூலம் வைக்கப்படும் கோரிக்கை அரசியல் சார்ந்த கோரிக்கை அல்ல. இது தமிழ்நாட்டின் மாணவர்களின் எதிர்காலம் குறித்த கோரிக்கை. இது சமூக நீதி குறித்த கோரிக்கை. இது அரசியலமைப்பின் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கும் கோரிக்கை. இது ஒவ்வொரு திறமையான மாணவருக்கும் சமமான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற மனிதநேய கோரிக்கை. இதனை அடிப்படையாக கொண்ட தீர்மானத்தை இப்பொழுது நான் முன்மொழிவதில் ஒரு மருத்துவராக, குறிப்பாக நீட் தேர்வு எழுதாமல் மாநில சேர்க்கை முறைப்படி மருத்துவ படிப்பில் சேர்ந்த மருத்துவர் என்ற முறையிலும், IRS பணிக்கு முன் 5.5 ஆண்டுகள் ஒரு கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணியாற்றவன் என்ற முறையிலும் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறேன்.